Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard chapter 7ல example 7.6 பார்க்க போறோம். Determine 3b plus 4c minus d if b, c and d are given by b value, c value, d matrixம் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம 3b plus 4c minus d கண்டுபிடிக்க போறோம். நம்ம டைரக்டாவே क्वेश्चन எழுதிருக்கோம். அதுல இருந்து நம்ம b வேல்யூவை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். क्वेश्चन கிளியரா பார்த்துக்கங்க. 3b சோ மல்டிப்ளைன்னு அர்த்தம் அது 3 into b. அப்போ 3b ஆல b வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் பிளஸ் பண்ணி திருப்பி 4 ஆல c வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். அதோட மைனஸ் d வேல்யூ போடுறோம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். 3b plus 4c minus d. கிளியர்? இப்போ 3b ஆல்ரெடி 2 3 0 1 minus 1 5 இருக்கு. இதை 3 ஆல டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 into b னும்போது 3 2s are 6, 3 3s are 9, 3 0s are 0. Clear? Then 3 1s are 3, 3 into minus 1 minus 3. எல்லாருக்கும் தெரியும் plus into minus minus. So minus 3. 3 5s are 15. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிளஸ் சைன் இருக்கு. அந்த பிளஸ் போட்டுட்டு 4 into c வேல்யூ 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். 4 into minus 1 minus 4 plus into minus minus ஃபர்ஸ்ட் முதல்ல சைனை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். then 4 into minus 2 minus 8 4 into 3 12. next 4 minus 1 minus 4 0 4 2s are 8. clear? next d வேல்யூ தெரியும். அதை நம்ம மைனஸா சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப மைனஸா சேஞ்ச் பண்ணும்போது நம்ம நீங்க d வேல்யூ அப்படியே போட்டு போடலாம். இங்க क्वेश्चनே நம்ம சேஞ்ச் பண்ணனா ஈஸியா இருக்கும். அப்ப இத மைனஸ் பண்ணனா நீ மைனஸ் போட்டுட்டா மைனஸால மல்டிப்ளை பண்ணனும் அர்த்தம். அப்ப எப்படி பண்ணலாம்? நம்ம 0 க்கு 0 க்கு பிளஸ் மைனஸ் சேஞ்ச் தேவையில்லை. இங்க பிளஸ் 4 இருந்தா இது மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 4 னு போட்டுனா இல்லனா இந்த क्वेश्चन அப்படியே போட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்க சேஞ்ச் பண்ணதால இது அப்படியே போடுங்க. -1 5 6 -5 क्वेश्चन அப்படியே எழுதிட்டு அதுக்கு அப்புறம் அதை அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? புரியுதாமா? இப்போ நெக்ஸ்ட் இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் 3b plus 4c minus d ஆல நம்ம இத ஆட் பண்ணி 3b யும் 4c யும் ஆட் பண்ணோம். at the same time minus d ஆல subtract பண்ணோம். clear? இப்போ என்ன பண்ணலாம்னா 3b வேல்யூ என்ன இருக்கு? 6 minus 4 இது minus 0 இருக்குல அவ்வளவுதான். next 9 minus 8 minus 4. clear? இது மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோ. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அப்ப மைனஸ் 4. அடுத்தது 0 பிளஸ் 12 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1. நெக்ஸ்ட் 3 மைனஸ் 4 5 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 5 மைனஸ் 3 பிளஸ் 0 பிளஸ் மைனஸ் 6 15 plus 8 minus 5. clear? so இப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து கிளியரா ஆட் பண்ணிடணும். ஆடா சப்ராக்டா பார்த்து ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணி போடலாம். இப்போ 6 minus 4 பார்க்கும்போது பிக்கர் நம்பர்ல இருந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தாலும் நெகட்டிவ் சைன் இருந்தா அது சப்ராக்ட் பண்ணோம். ஸோ பிக்கர் நம்பர்ல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணா 6ல 4 போச்சுன்னா 2. பிக்கர் நம்பர் என்ன? பாசிட்டிவ். ஸோ அப்போ பிளஸ் வேல்யூ தான் வரும். பிளஸ் 2. அதே மாதிரி மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணிட்டுனா 8 to மைனஸ் 4 ஆட் பண்ணும்போது 12 ஆகும். ஸோ பிளஸ் 9 மைனஸ் 12. ஸோ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 3. 12ல 3 போச்சுன்னா 9. பிக்கர் நம்பர் சைன் மைனஸ். கிளியர்? நெக்ஸ்ட் 0 பிளஸ் 12 பிளஸ் 1. அப்போ என்ன? இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ ஆகுனால இது 13. நெக்ஸ்ட் 3 minus 4 minus 5. So minus 4 minus 5 னும்போது அது minus 9 ஆகும். minus 9ல இருந்து positive 3 add பண்ணா
மைனஸில் பெரிய நம்பர் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்? -6. இது ரெண்டுமே அப்படியே ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுடலாம். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைனே போட்டுடலாம். 3 - 6 ஆட் பண்ணும்போது 9, அதோட சைன் போட்டுடலாம். தென் 15 + 8 13 ஆகும். 13லேருந்து -5 போச்சுன்னா 28. சாரி, இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். கொஸ்டின் பார்த்து கரெக்டாக எழுதணும். அதுக்கு தான் மைனஸோட மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணோம் நம்ம. சாரி, மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 5 ஆகும். அப்போ எல்லாமே ப்ளஸ் ஆகுனால ஆட் பண்ணால் நம்மளுக்கு 28 வரும். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 3b + 4c - d. நான் கொஸ்டினில் இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் மைனஸே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதோட நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிது. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.